Assalamualaikum everyone. Hi friends, welcome back to Azrin Cooking Fest. I hope you all are doing well. இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாங்க பார்க்க போற ரெசிபி என்னன்னு சொன்னடா குறைந்த ஒரு முதலீட்டை வச்சு கூடிய ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு சீனிமா தான். அதாவது வந்து ருலாங் வச்சு எப்படி செய்யறேன்றே. ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளா ஈஸியா ஒரு பிகினர்ஸ்க்கு கூட செஞ்சு எடுக்க இயலும். உங்களால முடிஞ்ச அளவு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ எப்படி செய்யறேன்றே வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து சீனிமா ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் ஒரு பேன் வச்சுக்கிறேன். அதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கீ சேர்த்திக்கிறேன். அந்த கீ வந்து நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் சின்ன வெங்காயம் 3 சேர்த்திக்கிறேன். அதாவது வந்து நான் இன்னைக்கு செய்கிற ருலாங்கோட குவான்டிட்டி வந்து 150 கிராம் தான். ஸோ அதுக்காக சின்ன சைஸில் 3 ஆனியன் வந்து சேர்த்திக்கிறேன். அதை வந்து நல்லா மெல்லிசாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். அதை வந்து நான் இப்போ அந்த கீல வந்து நல்லா ஃப்ரை வெட்டிக்கிறேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் அப்படியே வந்து அந்த கீல வந்து நான் பெரட்டி அப்படியே வச்சோம்னு சொன்னா ஒரு நல்ல ஒரு கலர் வரும். அதுக்கப்புறம் வந்து நாங்க அந்த ஆயில்ல இருந்து அதை வந்து எடுத்துடணும். இப்போ பாருங்கள், நான் போட்ட அந்த ஒனியன் வந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் பீனட் எடுத்துக்கிறேன். பீனட் வந்து 50 கிராம் எடுத்துக்கிறேன். அதாவது வந்து நான் கொஞ்சமாக வறுத்து அதில் பியலெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தான் இந்த கீல வந்து நான் அதை சேர்த்திக்கிறேன். அதையும் வந்து கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரும் வரைக்கும் அந்த பீனட்டையும் நாங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம். இந்த கீல இது வந்து செய்கிறதுனால ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதோட சேர்த்து நல்ல ஒரு வாசனை கூட இருக்கு. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவு கீ சேர்த்து செய்யுங்க. ஆயிலில் கூட செய்ய இயலும். ஆனால் ஆயிலில் செஞ்சோம்னு சொன்னா ஃப்ளேவர் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்காக வந்து கீயை உங்களால் முடிஞ்ச அளவு யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நெக்ஸ்ட் வந்து நான் பீனட்டையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கீல வந்து ருலாங் நான் சேர்த்திக்கிறேன். ருலாங் வந்து 150 கிராம் தான் நான் இன்னைக்கு எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா அந்த கீல வந்து நல்லா வறுத்து எடுத்துடுவோம். நல்லாவே கலர் சேஞ்ச் ஆக தேவையில்ல. ஒரு கொஞ்சம் லைட் கோல்ட் கலருக்கு வந்தாலே போதும். இந்த மாதிரி ஒரு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நாங்கள் ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற அந்த வெங்காயம் அண்ட் பீனட் இது ரெண்டையும் சேர்த்திட்டு நான் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ளம்ஸ் கூட சேர்த்திக்கிறேன். கிஸ்மிஸ் அதையும் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் கொஞ்சமாக ஒரு வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திக்கிறேன். வெண்ணிலா எசன்ஸ்க்கு பதிலாக உங்களுக்கு வந்து பவுடர் பண்ணின ஏலம் தூள் இருந்தாலும் அதை கூட உங்களுக்கு சேர்த்திக்க ஏலும். ஸோ இதெல்லாம் சேர்த்து விட்டுட்டு நாங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டவ்வில் வந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் நாங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி, அதாவது வந்து 2 மினிட்ஸ் பிஃபோர் வந்து நாங்கள் சுகர் சேர்த்திக்கொள்வோம். நான் சுகர் வந்து 1/2 கப் சேர்த்திக்கிறேன். அதாவது வந்து 150 கிராம் ருலானுக்கு வந்து 100 கிராம் சுகர் சேர்த்திக்கிறேன். அந்த இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நான் இன்னைக்கு வந்து ப்ரௌன் சுகர் எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட ஒயிட் சுகர் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்திக்க இயலும். ஒயிட் கலர் சுகர் சேர்த்தினா கூட பெட்டர் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். அண்ட் டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட் தான் எனக்கு இன்னும் புதிய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த செஞ்சு வச்சுக்கிற ருலான் சீனிமா வந்து இந்த அளவு வெயிட் இருக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்து சரியாக 330 கிராம் வந்து எனக்கு கிடைச்சிக்குது. அதாவது வந்து இதோட வந்து டோட்டல் வெயிட் வந்து 330 வரைக்கும் எனக்கு கிடைச்சிக்கு. ஸோ இதை வந்து நாங்கள் சின்ன ஒரு கப்பில் டிரான்ஸ்பேரண்ட் ஒரு கப்பில் வந்து போட்டோன்னு சொன்னாக்க 50 கிராம் வரைக்கும் எங்களுக்கு போட்டு அது வந்து சேல் பண்ண இயலும். அதாவது வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகர்ட் கப் அளவோட சைஸ் தான் இந்த ஒரு டிரான்ஸ்பேரண்டோட கப் வந்து. அதில் 50 கிராம் வரைக்கும் ஃபில் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து இதுக்கு காஸ்ட் ஆகிற ப்ரைஸை வச்சு எங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அடிக்க இயலும். அடித்து எங்களுக்கு வந்து சேல் பண்ண இயலும். அந்த அளவுக்கு ஒரு சேல் வந்து அமோகமாக இருக்கு. நல்ல ஒரு சேல் நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்பவும் வித்தியாசமான ஒரு ரெசிபியாக கூட இருக்கு கஸ்டமர்ஸ்க்கு கூட. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்களுக்கு வந்து கொஸ்டா விற்கிற ப்ரைஸை பார்த்தோம்னு சொன்னாக்கா 250 மாதிரி வருது. அண்ட் சொன்னா ருலான் அண்ட் சுகர், ஆனியன், பீனட், கீ
இந்த 5 இன்கிரீடியன்ஸும் மட்டும்தான் எங்களுக்கு தேவை. இது 5 நான் குறைஞ்ச ஒரு குவான்டிட்டியில செஞ்சதுனால குறைஞ்ச ஒரு பிரைஸ்ல தான் இது செஞ்சுக்கிறேன். 250க்கு வந்து இந்த பிரைஸ் வந்து 6 பாக்ஸ் வரைக்கும் எங்களுக்கு செஞ்சு எடுக்க இயலும். இப்போ நான் செஞ்சுக்கிறேன். இது பிசினஸ்க்கு மட்டும் இல்லை, வீட்டுக்கு சாப்பிட்டுக்க கூட ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு ரெசிபி தான். அது மட்டும் இல்லாம எங்க வீட்டுக்கு யாராச்சும் சொந்தக்கார் வாரன்னு சொன்னா இதை செஞ்சு வச்சோம்னு சொன்னா அது முடியும் வரைக்குமே சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கு. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இன்னைக்கு நாங்க பார்த்த வீடியோ வந்து சிம்பிளா ஈஸியா ஒரு பிகினர்ஸ்க்கு கூட செஞ்சு எடுக்க இயலுமான அளவு ரோலாங் வச்சு எப்படி சினிமா செய்யறேன். நான் இன்னைக்கு சொன்ன விதம் வந்து உங்களுக்கு புரியல, இன்கேஸ் வந்து கிளியரா இல்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தோன்னு சொன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் ஒரு யூனிக்கான வீடியோல உங்களை சந்திக்கும் வரை until then take care, bye bye.